Hi kids, நாம் இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லெசன் 3 லிட்டில் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாம் இப்போ இந்த பாடத்தை ரீட் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் அதோட எக்ஸசைஸையும் நாம் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். 3 லிட்டில் பிக்ஸ். ஸோ அப்படின்னாலே 3 குட்டி பன்றிகள் அப்படின்னு அர்த்தம். பிக்ஸ்னால் பன்றிகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லிசன் அண்ட் என்ஜாய் திஸ் ஸ்டோரி. ஸோ நான் எங்கெங்கே ரீட் பண்ணுறேனோ அங்கங்கே கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் தேர் வேர் 3 லிட்டில் பிக்ஸ், சோனு, மோனு அண்ட் கோனு. ஓகே, 3 லிட்டில் பன்றிகள் இருந்துச்சு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா சோனு, மோனு அண்ட் கோனு. So, Sonu lived in a house of straw. சோனு எந்த மாதிரி வீட்டில் வாழ்ந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரானா வைக்கோல் வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைக்கோல் வீட்டில் தான் சோனு வாழ்ந்துட்டு இருந்தது. மோனு லிவ்ட் இன் எ ஹவுஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ். ஸ்டிக்ஸ்னால் குச்சிகள் வச்சு மோனு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. அண்ட் கோனு லிவ்ட் இன் எ ஹவுஸ் ஆஃப் பிரிக்ஸ்னால் செங்கல். ஸோ கோனு செங்கல் கட்டிடத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. ஒன் டே a big bad wolf came to சோனுஸ் ஹவுஸ். ஒரு நாள் a big bad wolf அப்படின்னா ஒரு தந்திரக்கார நரி யார் வீட்டுக்கு வருதான்? சோனுவோட ஹவுஸ்க்கு வருது. He said, I will huff and puff and I will blow your house down. அந்த நரி என்ன சொல்லுச்சான்? ஐ வில் ஹஃப் அண்ட் பஃப். அப்படின்னா ஹஃப்னா என்னன்னா ப்ரீத் குயிக்லி, நல்லா இழுத்து மூச்சு விட்டு ஊத போகிறேன் உங்கள் வீடை. அப்படி ஊதுனா உன்னோட வீடு கீழே விழுந்துரும் அப்படின்னு சோனு கிட்ட உல்ஃப் சொல்லுது, நரி சொல்லுது. ஸோ ஹீ ஹஃப்ட் அண்ட் ஹீ பஃப்டு அண்ட் ஹீ ப்ளூ த ஹவுஸ் டவுன். சொல்லிட்டு என்ன பண்ணுச்சான்? நல்லா மூச்சை இழுத்து விட்டு ஒரு ஹூ அப்படின்னு ஊதுச்சான். உடனே சோனுவோட வீடு கீழே விழுந்துருச்சு. சோனுவோட வீடு வைக்கோல் வீடு தானே, அதனால் ஊதுனோன்னு கீழே விழுந்துருச்சு. சோனு ran to மோனூஸ் ஹவுஸ். ஸோ சோனு என்ன பண்ணுது? உடனே ஓடி போய் மோனூஸ் ஹவுஸில் போயிடுது. த wolf கேம் டு மோனூஸ் ஹவுஸ். ஸோ நரி இப்போ மோனூஸ் ஹவுஸையும் விடலை, மோனூஸ் ஹவுஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. He said, நரி சொல்லுது, I will huff and puff and I will blow your house down. ஸோ இப்போ என்ன சொல்லுதான்? திரும்ப அதே மாதிரி உன்னோட வீட்டையும் நான் ஊதி கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான். ஸோ he huffed and he puffed and he blew மோனூஸ் house down. சொன்னபடியே நரி என்ன செஞ்சிச்சான்? மோனுவோட வீட்டை ஊதியே கீழே தள்ளிடுச்சான். சோனு அண்ட் மோனு ran to கோனூஸ் ஹவுஸ். இப்போது மோனுவோட வீடும் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ 2 பேரும் சோனு அண்ட் மோனு யார் வீட்டுக்கு போகிறாங்க? கோனூஸ் ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஸோ த wolf கேம் டு கோனூஸ் ஹவுஸ். இப்போது அந்த நரி கோனூஸ் ஹவுஸையும் விடலை, அங்கேயும் வந்துடுச்சு. He said, I will huff and puff and I will blow your house down. ஸோ அங்கே என்ன சொல்லுது? I will huff and puff, நல்லா ஊதி உன்னோட வீடையும் கீழே தள்ள போகிறேன் அப்படின்னு நரி சொல்லுச்சான். ஸோ he huffed and he puffed but he could not blow the brick house down. கோனூஸ் ஹவுஸ் எதை வச்சு கட்டியிருக்கு? பிரிக், அதாவது செங்கலை வச்சு கட்டியிருக்கு. அந்த செங்கல் கட்டிடம் ஊதுனா கீழே விழுமா? ஸோ விழாது. ஸோ நரி எவ்வளோதான் ஊதியுமே கட்டிடம் ஹவுஸ் கீழே விழலை. இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். த wolf went away and Sonu and Gonu lived happily together in the red brick house. ரொம்ப டயர்டாகி நரி போயிடுச்சு. ஸோ இப்போது கோனுவோட ஹவுஸில் சோனு மோனு 2 பேரும் சேர்ந்து ஸோ 3 பேராக ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா?
எப்போவுமே தனித்தனியாக இருக்கிறத விட சேர்ந்து இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ராங் தான் இல்லையா? ஸோ இப்போ இதோட எக்ஸசைசஸ் பார்க்கலாமா? ஸோ நியூ வேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். AND and, BAD bad, BIG big, BUT but, NOT not, ONE one, PIG pig, THED, WAS was. So next read the sentences. The wolf was big and bad. The pig was not big. So next reading is fun. How many pigs were there? எத்தனை pigs இருந்தது? Sonu, Monu and Gonu. So totally 3 pigs. So what did the big wolf say to the pigs? அந்த பெரிய நரி பிக்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லிட்டு இருந்தது? I will huff and puff and I will blow your house down. ஸோ இதே தான் 3 பேர்த்திட்டையும் சொல்லிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக். வாஸ் த wolf குட் ஆர் பேட்? wolfனா நரி. நரி இதில் நல்ல நரியா கெட்ட நரியா? Yeah, it's a bad wolf. What is your house made of? ஸோ உங்களோட வீடு ஸ்ட்ரா வச்சு கட்டினதா, ஸ்டிக்ஸ் வச்சு கட்டினதா அண்ட் பிரிக்ஸ் வச்சு கட்டினதா? யோசிச்சு பாருங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் லெட்ஸ் ஷேர். ஹூ இஸ் குட் அண்ட் ஹூ இஸ் பேட்? ஸோ இங்கே பிக் இருக்குது, wolf இருக்குது. ஸோ இதில் குட் யார், பேட் யார்? ஸோ பிக் இஸ் குட் அண்ட் wolf இஸ் பேட். ஸோ ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் G3 Infoவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.